அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஆலயங்களும் அதன் அற்புதங்களும்ன்ற தலைப்பில் சிவாலயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிவாலயம் பார்த்திங்க அப்படின்னா திருக்கானூரில் இருக்கும் கரும்பேஸ்வரர் செம்மேனிநாதர் என்ற பேரோடு வழங்கும் சிவாலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் இந்த ஆலயத்துலேயும் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பரசுராமர் அவர் தோஷ நிவர்த்தி பெற்ற ஸ்தலமாக இந்த இடத்துல வழிபட்டதுனால அது ஒரு சிறப்பு ஸ்தலமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாத இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா சூரிய பகவான் ஒளி கதிர்கள் ஒரு ஆண்டு ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் சாமியின் மூலஸ்தானத்தில் இருக்க சாமியின் பாதத்தில் படுறோம். அப்போ விசேஷ பூஜைகள் நடக்கும். அது ஒரு சிறப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலயத்தில் நாள்பட்ட வியாதிகள் இருக்கு இல்லையா, ரொம்ப நாள் குணமாகாத வியாதிகள், அதெல்லாம் இங்கே போய் வழிபட்டு இந்த சுவாமியை வழிபட்டு செய்த பரிகாரத்தினால நோய்கள் விரைவாக குணமாயிடும். அப்படி ஒரு ஐதீகம் இன்றைக்கி நடக்குது. திருமண தடைகள், அது மட்டும் இல்லாத புது சந்தான விருத்திகள், அது மாதிரிலாம் பல கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சகல தோஷங்களும் நீர்க்கும் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆலயம் இந்த திருக்கானூரில் இருக்க செம்மேனிநாதர் ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு இதில், அதாவது விஷ்ணுபேட்டை அப்படின்ற ஊர், அதாவது காவேரி கொள்ளிடம் இருக்குது இல்லைங்களா, அந்த கொள்ளிடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்தோம் அப்படின்னா வடகரையில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இது திருக்காட்டுப்பள்ளி அப்படின்ற ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு மணல்மேடு அப்படின்ற ஒரு பேரும் இந்த ஆலயத்தில் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பழமையான ஆலயம். இது சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்படின்ற ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாத பார்த்தோன்னா இந்த ஆலயத்தில் இன்றைக்கும் இந்த மணல்மேடு அப்படின்ற ஒரு பேர் வர்றதுக்கான காரணங்கள் பல விஷயங்கள் இந்த இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஆலயம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1924 அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் மணல் அப்படியே முழுங்கிடுச்சு. வெள்ளம் வந்தால் மணலால் மூடப்பட்ட ஆலயம் இது. அதுக்கப்புறம் இந்த ஆலயம் மூடப்பட்ட ஆலயத்தை ஒரு நாள் அந்த ஊரில் இருக்க மக்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அவர்களுடைய கால் ஒரு கலசம் மேலே பட்டதுனால அது என்னன்னு தோண்டி ஊர் மக்கள் முன்னிலையில் அது எடுத்து பார்த்தப்போ இந்த சிவாலயம் தென்பட்டது. அது மட்டும் இல்லாத இந்த இதில் ஒரே ஒரு கரும்பு மரம் இருந்ததுனால இவருக்கு கரும்பேஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரும் இவருக்கு இந்த இடத்துல ஆலயத்துக்கு இடப்பட்டிருக்கு. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த செம்மேனிநாதர் ஆலயம்ன்ற கரும்பேஸ்வரர் ஆலயம். இவருக்கு செம்மேனிநாதர் அப்படின்ற ஒரு பெயர் வர காரணமும் ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உமாதேவியார் பார்வதி தேவி பூலோகத்தில் சிவனை நோக்கி வழிபட்ட தடங்களில் இந்த ஆலயமும் ஒரு ஆலயம். ஸோ இந்த ஊர்லேயும் அவங்க வழிபட்டு வந்தாங்க. அப்படி அவங்க தவம் செய்து கடும் தவம் புரிந்து வழிபட்டதுனால சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி தரார். அவர் எப்படி காட்சி தரார்னா அக்னிஸ்வரமாக ஒளிப்பிழம்பாக காட்சி தரார். ஸோ அந்த ஒளிப்பிழம்பாக காட்சி தரதுனால அந்த ஒளியின் வெப்பத்தினால் மேனி சிவந்து இருக்கிறதுனால இவருக்கு செம்மேனிநாதர் அப்படின்ற ஒரு பேரும் இந்த ஆலயத்தில் இவருக்கு வழங்கப்பட்டதுன்னா. அதே போல் இங்கே அம்பாளுக்கு சிவயோக நாயகி அப்படின்ற பேர். ஏன்னா சிவனை நோக்கி தவம் செய்து இது பண்ணால சிவயோகி நாயகின்ற பேரும் சௌந்தரிய நாயகி என்ற பெயரும் அம்பாளுக்கு இங்கே வழங்கப்பட்ட பெயர்கள் இருக்கும். இங்கே மூலஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் தான் கரும்பேஸ்வரர் செம்மேனிநாதர் அப்படின்ற பேரோட வழங்கப்படுற சிறப்பு இங்கே இருக்குது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் இங்கே இருக்க மூலவருக்கு பார்த்திங்கன்னா செம்மேனிநாதர் சொன்னோம். ஸோ இவர் எப்படின்னா நோய்கள், நாள்பட்ட நோய்கள் இருக்கலாம், அதெல்லாம் தீர்க்கும் ஒரு ஆலயமாக இந்த சிவபெருமான் இங்கே காட்சி தரார் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இதில் வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் வந்து பழமை வாய்ந்த ஆலயம் சொன்னோம். இது மணலால் மூடப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதுக்கான வரலாறு என்ன அப்படின்றத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயங்களை நம்ம பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இந்த ஆலயம் வந்து மூடப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சொன்ன இது வந்து சோழ மன்னர்களால் ஆட்சி செய்து கொண்ட காலம் அது பண்டைய காலங்களில். அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலங்களில் வந்து பாண்டியர்கள் வந்து இந்த ஒரு ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்படி ஆட்சி செய்யும் காலத்தில் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு ஊர் தலைவராக ஒருத்தர் இருந்தவர். அவர் வந்து இந்த ஊர் மக்களுக்கான நன்மைகள்லாம் செய்து வசதிகள்லாம் செய்து செழுமையாக வந்து இந்த ஊரை வந்து பாதுகாத்துட்டார். எல்லா தெய்வங்கள் சுவாமி வழிபாட்டிலேருந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்து சிறந்த சேவையின் மனப்பான்மையோடு செய்து கொண்டு வந்திருந்தார். பிற்காலத்தில் வந்து இது கரிகாலன் சோழன் வந்து பின்னாடி வந்து சோழ மன்னர்கள் திரும்பி படையெடுக்கிறப்போ இந்த நாட்டை பழைய நாட்டை வந்து இவங்க கைப்பற்றுறாங்க. அப்படி கைப்பற்ற பட்சத்தில் இந்த ஊர் இதில் கைப்பற்ற இந்த ஊர் தலைவராக இருந்து செய்தாருன்னு அதை இவரையும் வந்து இவர்கள் கைது செய்துடுறாங்க. ஸோ அப்படி கைது செய்துட்டு உடனே இவருடைய மனைவியார் வந்து அப்போ வந்து கர்ப்பம்ன்ற காலகட்டத்தினால இவரை வந்து அதில் கைது செய்து விடுவிச்சு விட்டுடுறாங்க. விட்டதோடு இல்லாமல் ஒரு நிபந்தனையும் வச்சிடுறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து யாரும் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாது, எந்த விவகாரமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவும் போட்டு வச்சிடறாங்க. அதனால் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அது வரைக்கும் அவர் எல்லாருக்கும் நன்மையே செய்து வந்தால் எல்லா நன்மைக்காக பாடுபட்ட அவருக்கு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அன்னிலேருந்து அவருக்கு எந்த உதவியும் செய்யாமல் ஒதுங்கிட்டாங்க ஊரை விட்டு. இந்த காலகட்டத்தில் அவர் துணைவியார் வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கச்சே வந்து அப்போ யாருமே வந்து அவருக்கு வந்து உதவி செய்யாத காரணத்தினால அவர்கள் வந்து மனம் நொந்து அந்த ஊரை விட்டு வெளியே போச்ச வந்து இந்த எங்களுக்கு இவ்வளோ நாள் நல்லது செய்த இந்த ஊருக்கு எங்களுக்கு எதுவுமே யாரும் உதவ மாட்டேன்ற ஊர் வந்து இருக்க வேணாம், அதனால் இது மண்ணாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி போகிற பட்சத்தில் வந்து அந்த கொள்ளிடமில் வந்து வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் வரதில் வந்து இந்த ஊரானது அப்படியே வந்து இந்த கோயிலும் வந்து அந்த மணலால் அப்படியே மூடப்பட்டது. ஸோ அந்த மணலால் மூடப்பட்டதுனால அதுக்கப்புறம் தான் அந்த தோண்டி அந்த ஒரு பிற்காலத்தில் வந்து அதை வந்து ஒரு மாடு மேய்ப்பவர்கள் அவங்களாம் இது பண்ணிச்சு, அவங்க கால் பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த என்னடாதுன்னு கலசம் பட்டது. அதுக்கப்புறம் அதை தோண்டி எடுத்துறாங்க. அப்படி தோண்டி எடுக்கிற காலகட்டத்தில் அதில் ஒரே ஒரு கரும்பு செடி ஒன்று இருக்குது வர மாதிரி. அதனால் வந்து அவருக்கு அங்கேருந்து சிவாலயத்தை கண்டுபிடிச்சி அதனால் அவருக்கு வந்து கரும்பீஸ்வரர் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவருக்கு வச்சிடுறாங்க. அதுலேருந்து அவர் வந்து கரும்பீஸ்வரர் அப்படின்ற பேரோட இன்றைக்கும் வந்து அங்கே ஆலயத்துலேருந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆலயத்தில் வந்து சூரிய பகவானோட ஒளி வந்து ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் ஏப்ரல் இங்கிலீஷ் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2, 3, 4 இந்த 4 நாட்கள் மட்டும் சூரியனோட ஒளி கதிர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட மூலஸ்தானத்தில் இருக்க இந்த செம்மேனிநாதர் பாதத்தில் படும். ஸோ அது வந்து ஒரு விசேஷ அதிசயம் இன்றும் நடந்து கொண்டு இருக்குதுலாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த 4 நாட்கள் பங்குனி மாதத்தில் இந்த மாதிரி நடக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு வந்து சூரிய பூஜை செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஒரு வருஷம் அந்த காலகட்டத்தில் இவருக்கு சுவாமிக்கு வந்து சூரிய பூஜை நடக்கிறது. இது விசேஷ பூஜை, ஆராதனை, அபிஷேகங்கள்லாம் நடந்து அந்த சூரிய உதயம் காலகட்டம் அதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்துடும். 6 மணியில் 6:15 சூரிய ஒளி வரும். 20 நிமிஷம் கிட்ட 25 நிமிஷம் வரைக்கும் அந்த ஒளியானது அவருடைய பாதத்தில் படும். ஸோ அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் நிகழ்ந்தும் அதிசயம் கூட இன்றும் நடங்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பரசுராமர் வந்து தோஷம் நிவர்த்தி பெற்ற வழிபாடு செய்து அவர் தோஷம் நிவர்த்தி பெற்ற ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா பரசுராமர் வந்து அவருடைய ஜமதக்னி முனிவரும் ரேணுகாதேவிக்கு அப்புறம் தான் பரசுராமர். அவர் வந்து அவருடைய ஆசிரமத்தில் வந்து அவர் இல்லாத சமயத்தில் அவர் ஆசிரமத்தில் இருந்த காமதேனு வந்து ஒரு அரசர் வந்து கார்த்த துச்சனன்ற அரசர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த காமதேனுவை எடுத்துன்னு போயிடுறாங்க. ஆட்களை வச்சு கட்டாயப்படுத்தி எடுத்துன்னு போயிடுறாங்க. இதை அறிந்த பரசுராமருக்கு கோபம் வந்துட்டு அந்த அரசனும் சாவடிச்சிடறாரு, இது பண்ணிடுறாரு, வதம் செய்துறாரு. அது மட்டும் இல்லாத அவர் எதுக்கு இருந்த 21 சத்திரியர்களையும் வந்து அவர்
வதம் செய்கிறார். ஸோ அப்படி போய் செய்யும் பட்சத்தில் அவருக்கு வந்து இந்த சத்திரிய தோஷம் அப்படின்ற தோஷம் வந்து இதுவாகிறது. ஸோ அதை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக வந்து 21 சிவாலயங்களை வந்து அவர் வழிபட்டு செய்யணுன்றார். அதில் வந்து இதுவும் இந்த ஒரு சிவாலயத்துலையும் அவர் வழிபட்டு இருந்தாலும் அவருடைய தோஷம் வந்து அந்த சத்திரிய தோஷம்ன்றது நிவர்த்தி பெற்ற ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் வந்து விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே வந்து சுவாமிக்கு வந்து செம்மேனிநாதர் அப்படின்றது நம்ம சொல்லணும். ஸோ அது பெயர் வர காரணமும் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவியார் வந்து சிவபெருமான் நோக்கி தவம் செய்திருந்தாங்க அந்த ஊரில் வந்து. அப்படி தவம் செய்து அவருடைய சிவம் கடும் தவம் புரிந்திருக்க காலகட்டத்தில் சிவபெருமான் மனம் இறங்கி வந்து அவர்கள் வந்து ஒளி பிழம்பாக ஒரு அக்னி ஸ்வரூபமாக வந்து காட்சி தரார். ஸோ அப்படி காட்சி தர அந்த அக்னி ஸ்வரூபமாக காட்சி தரத்தினால அவருடைய மேனி வந்து அந்த வெப்ப இதில் வந்து சிவந்த மேனியாக மாறிடுது. அதனால் வந்து அவருக்கு செம்மேனிநாதர் அப்படின்ற ஒரு பேரோடு இந்த ஆலயத்தில் அவர் இருக்கிறாருன்றது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து நாள்பட்ட வியாதிகள்லாம் குணமாகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவாலயம் அப்படின்றது. இது என்ன அப்படின்னா இங்கே இருக்க ஸ்தல விருட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வில்வ மரம் தான் இந்த ஸ்தல விருட்சம். ஸோ இங்கே இருக்க இந்த சுவாமிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஷேகங்கள் செய்து அது மட்டும் இல்லை அவர் வஸ்திரமும் சாத்தி நெய் தீபம் போட்டு அதுக்கப்புறம் சிவபாராயணம் செய்து வழிபட்டார்களே ஆனால் எப்பேற்பட்ட நாள்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் குணமாகுன்றது ஒரு ஐதீகம் இன்றைக்கும் வந்து சிறப்புற நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து சப்தமி திதி, அதான் 7வது நாள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சப்தமி திதி அன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து அதே மாதிரி வந்து வஸ்திரமும் சாத்தி அம்பாளுக்கும் வந்து எருக்கம்பு மாலையும் சாத்தி செவ்வலை மலரும் சாத்தி அது கூட வந்து நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு வந்து சகல விதமான தோஷங்கள் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் வந்து நிவர்த்தி பெறும் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா மும்மூர்த்திகளும் வந்து இருந்த அருள்பாலிக்கும் ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சுவாமி வந்து இங்கே மூலவர் வந்து செம்மேனிநாதர், அது கரும்பீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாத அவருக்கு வந்து ஒளி பிழம்பாக வந்து இருந்ததுனால தேஜஸ்வரர் அப்படின்ற ஒரு பேரும் வந்து அவருக்கு இங்கே இருக்குது. அம்பாள் வந்து சௌந்தரநாயகி அவங்க சொன்னோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட ஆலயம் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது பிரம்மாவோட இதுவும் சன்னதி இருக்குது. மேலும் வந்து பார்த்தோன்னா வள்ளி தேவனோட முருகப்பெருமான் இருக்கார், விநாயக பெருமான் இருக்கார், தர்மசாஸ்தாவும் இந்த ஆலயத்தில் இருக்குது. அத்தகைய சிறப்பு மிக்க சண்டிகேஸ்வரர், அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். அது மட்டும் இல்லாத இங்கே இருக்க நந்தி பகவான் பார்த்திங்க அப்படின்னா முன்னங்கால வந்து கீழே விழுந்தி அவர் நேராக நிமிர்ந்து பார்ப்பார். அதாவது இறைவனோட கட்டளையை ஏற்று தயாராக இருக்கிறதுக்காக தன்னை ரெடி பண்ணி கொண்டு அந்த ஒரு அமைப்பில் வந்து இங்கே இருக்க நந்தி பகவான் இங்கே இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஒரு சிறப்பும் இந்த ஆலயத்தில் இருக்குது. மேலும் வந்து இந்த ஆலயத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருமண தடைகள், திருமணமாகாத எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கு வந்து அவர்கள் வந்து அது அபிஷேகம் செய்து அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நெய் தீபமும் போட்டுட்டு சிவப்பு கலர் வஸ்திரமும் சாத்தி அம்பாளுக்கு வந்து செவ்வலரி மலரும் எருக்கு மாலையும் சாத்தி வழிபட்டு வந்தாங்க அப்படின்றப்போ அவர்களுக்கான திருமண தடை நீங்கி விரைவில் வந்து திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி சந்தான பிராப்திக்கும் வந்து சுவாமி அம்பாள் இருவருக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து சுவாமிக்கும் வஸ்திரம் சாத்தி அம்பாளுக்கும் இங்கே வஸ்திரம் சாத்தி எருக்கம்பூ மாலை அணிவித்து பால் நெய் அபிஷேகங்கள்லாம் செய்து ஆராதனை செய்து வழிபட்டு வில்வ இலையில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தார்கள். ஏன்னா சந்தான பிராப்தியம் வந்து அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவாலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி பல சிறப்புகள் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாத கரிகால் சோழன் வந்து அந்த நாடு சோழ நாடு வந்து ஒரு பாண்டியரிடம் கடைப்பட்ட போது அந்த கரிகாலனோட தாயார் வந்து அவரை வந்து
எதிரிகளிடம் காப்பாற்றுக இந்த ஊரில் வந்து அவர்களை சின்ன பையனாக இருந்துச்சு வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் பட்சத்தில் திரும்பி ராஜ்யம் இதுவாகிற சமயத்தில் வந்து அரசனை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் பட்டத்து யானை மூலம் வந்து வராங்க. அப்படி தேர்ந்தெடுக்கிச்சு அந்த பட்டத்து யானை வந்து இவருடைய கழுத்தில் மாலையை போட்டு இவர் அம்பாரியில் உட்கார வச்சு இட்டுன்னு போய் அரசனாக ஏற்று பிற்காலத்தில் இவனை வந்து பட்டம் ஏற்றதும் வந்து இந்த ஊரில் இருந்ததுனால அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்துக்கு இருக்குது நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவாலயம். ஸோ இந்த சிவாலயத்தில் வந்து சகல தோஷங்களும் நீங்கிடும். அதனால தான் வந்து சப்தமி திதியில் பண்ணுறவங்க சப்தமி திதியில் வர அன்றைக்கி இங்கே பூஜைகள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகங்கள் ஆராதனை செய்து வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணி சிவபாராயணம் செய்து வழிபட்டு நெய் தீபம் போட்டு வழிபட்ட வந்தோம்னா சகல தோஷம் நிகழ்ந்து ஒரு சிறப்பு அதுவும் இருக்குது. மேலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து தை மாதம் வர பௌர்ணமிக்கும் ஆவணி மாதத்தில் வர மூலா நட்சத்திரம் அன்றைக்கி வந்து இங்கே சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெற்று விழாவில் கொண்டாடுறாங்கன்ற ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆலயம் வந்து இப்போ வந்து ஒரு இது வந்து இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா மணல்மேடு அப்படின்னால இது வந்து அந்த கொள்ளிடம் அப்படின்றப்போ வந்து புதையல் மண் புதையல் இருக்கிறதுக்கான இதுவாகவும் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடம் இந்த உள்ளூர் போகிறவங்க அந்த உள்ளூர் மக்களை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆலயத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும். அது தொடர்பு கொடுங்க. அந்த தொடர்பு எண்ணம் வந்து நம்ம இந்த தளத்தில் பதிவிட்டிருக்கோம். அதை பார்த்து அனைவரும் சென்று ஒரு முறை இந்த ஆலயத்தை வழிபட்டு சுவாமி அம்பாளுடைய அருள் பெற்று உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.